இந்த செஷனில் காஸ் ஜோர்டான் மெத்தட்னா என்ன, அதை அப்ளை பண்ணி எப்படி நம்ம ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஜோர்டான் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு கிவன் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை சம் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மெத்தடை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னாக்கா ரெண்டு மேட்ரிக்ஸை கம்பைன் பண்ணி ஒரே மேட்ரிக்ஸில் எழுதுவோம். அப்படி எழுதும்போது அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சென்டரில் ஒரு வெர்டிக்கல் பாரை யூஸ் பண்ணுவோம். அதாவது இது ஒரு மேட்ரிக்ஸு அண்ட் தென் இது ஒரு மேட்ரிக்ஸு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரே மேட்ரிக்ஸாக எழுதுறேன். இதை தான் நான் சொல்லுவேன் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸில் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸை வேற ஒரு ஃபார்மில் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு கிவன் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏவை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டியாக ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிட்டேன். அப்போ இங்கே செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் பார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்வர்ஸாக இருக்கும். இந்த மெத்தட் அப்ளை பண்ணி எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 1.2 எக்ஸசைஸில் தேர்ட் சம்மு, ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 -1 5 -2. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நான் வந்து ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். A is equal to 2 -1 5 -2. ரைட். இப்போ நான் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எழுதணும் இல்லையா. ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து A பார் I2 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 -1 5 -2. நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் பார் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு I2ன்றது நமக்கு என்னன்னு தெரியும். I2னாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் 1 0 0 1. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன் 1 0 0 1. இதில் என்னோட எய்ம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாக்கா இந்த எலமெண்ட்டு 1ன்னு மாற்றணும், இந்த எலமெண்ட்டை 1ன்னு மாற்றணும், இந்த எலமெண்ட்டும் 0வா கன்வெர்ட் ஆகணும். ரைட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், R1ல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 1/2 R1. R1 ஃபுல்லாக 1/2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 1/2ஆல் மல்டிபிள் பண்ணாக்கா இது 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து -1/2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை 1/2ன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு இது 0 தான் வரப்போகுது. தேர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் அவர் R2. ஸோ R2 அப்படியே எழுதிக்கிறேன் 5 -2 0 1. நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறேன் 1 -1/2 1/2 0. செகண்ட் ரோவில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். செகண்ட் ரோவில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். R2 -5 R1. R1ஓட வேல்யூவை -5ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு R1ஓட வேல்யூ -5ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும் பாருங்கள், -5 ஆகிடும். அது கூட இதை ஆட் பண்ணிங்கனாக்கா +5 we get 0. ஸோ இங்கே 0 கொண்டு வந்தாச்சு. அதே போல் இங்கே வந்து -5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா -× +5/2 வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் -2 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா 2 2s are 4. ஸோ we get 1/2. நெக்ஸ்ட்டு இங்கே 5/2 + 0 we get -5/2. இங்கே 0வில் 5/2 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 0 தான் வரப்போகுது. மீதி இருக்கிறது 1. அந்த 1 அப்படியே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு R1 is replaced by R1 + R2. R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆட் பண்ணாலே எனக்கு 0 வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து -1/2 இருக்குது, இங்கே +1/2 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 0 வந்துடும். ரைட். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். இப்போ 1 + 0 we get 1 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 தான் வரப்போகுது. அதை போட்டுட்டேன். இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள் 1/2 இருக்குது, இங்கே -5/2 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா 5ல் ஒன்று சப்ராக்ட் பண்ணுங்கள் -4 -4/2 we get -2. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 1. இதோ அந்த 1 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் அவர் R2. R2 அப்படியே எழுதிக்கிறேன். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட எய்ம் இங்கே வந்து 1 கொண்டு வரணும். ரைட். என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ R2 is replaced by 2 times R2. R2ஓட வேல்யூ ஃபுல்லாக 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு 1 வந்துடும் இல்லையா. ஏன்னா இங்கே 1/2 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். 1 தான் எனக்கு இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள். இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் R1ல். ஸோ R1 அப்படியே எழுதிக்கிறேன் எடுத்து. R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 0 0 0 போட்டுட்டேன். அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1. நெக்ஸ்ட் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா -5. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 1/2. ரைட். ஸோ இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சு நமக்கு. ஸோ இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வந்துருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் தான் எனக்கு A இன்வர்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஹென்ஸ் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஸோ எழுதினீங்கன்னா -2 1 -5 2. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட்ல செகண்ட் கொஸ்டின் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 -1 0 1 0 -1 6 -2 -3. இதான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் நான் ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும் இல்லையா. ஸோ ஏ பார் I3 ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு, அதனால I3 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ ஃபுல்லாக எழுதிக்கிறேன். ஒரு வெர்டிகல் பார் போட்டுட்டு ஐயோட வேல்யூ தட் இஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ரிக்ஸை ஃபுல்லா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் R2 இஸ் ரீப்ளேஸ்டு பை R2 மைனஸ் R1. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க 1 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்க 0 கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இங்க சப்ராக்ட் பண்ணால 0 வருது எனக்கு, அதனால R2 மைனஸ் R1. ஸோ சப்ராக்ட் பண்ணா ஒரு பாருங்க 1ல 1 சப்ராக்ட் பண்ணா 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இங்க 0 மைனஸ் வந்து R1க்கு போடுறேன். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் -1 இது 0 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே -1 தான் வரப்போகுது. ஸோ -1 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 0 -1 we get -1. ஸோ -1 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 1 0. ஸோ சப்ராக்ட் பண்ணினாக்கா 1 தான் நமக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் 0 + 0 நமக்கு என்ன வரப்போகுது, 0 தான் நமக்கு வரப்போகுது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. நெக்ஸ்ட் R3 இஸ் ரீப்ளேஸ்டு பை R3 minus 6 times R1. R1ஓட வேல்யூ ஃபுல்லா -6 ஆல மல்டிப்ளை பண்ணி R3 கூட ஆட் பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இதை -6 ஆல மல்டிப்ளை பண்ணினா -6 ஆயிடும். இங்க +6 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 0 ஆயிடும். ஸோ 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸோ இது -6 ஆல மல்டிப்ளை பண்ணினாக்கா -6 -2 சப்ராக்ட் பண்ணினாக்கா +4. ஸோ அந்த +4 தான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது -6 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஸோ -3 தான் ரிமைனிங். ஸோ -3 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் பாருங்க, இது -6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -6 இது 0 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே -6 தான் எனக்கு. நெக்ஸ்ட் இது -6 ஆல மல்டிப்ளை பண்ணினா 0 தான். ஸோ இங்கேயும் 0 தான் இருக்கு. ஸோ 0 தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் -6 ஆல மல்டிப்ளை பண்ணினாக்கா 0 தான் வரப்போகுது. ஸோ இங்க இருக்கிறது 1 தான் ரிமைனிங் இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1 தான் வரப்போகுது எனக்கு. ஸோ 1 போட்டுட்டேன். இந்த எலிமெண்ட் நெக்ஸ்ட் நான் 0 கொண்டு வர போறேன். ஸோ இந்த எலிமெண்ட் எப்படி 0 கொண்டு வரணும் பாருங்க. இப்போ R3 இஸ் ரீப்ளேஸ்டு பை R3 minus 4 times R2. R2ஓட வேல்யூ -4 ஆல மல்டிப்ளை பண்ணி R3 ஆட் பண்ணுங்க. ரைட். ஸோ R2வை -4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -4 × 0 0 இது கூட ஆட் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து -4 ஆல மல்டிப்ளை பண்ணினாக்கா -4 இது +4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 0 தான் நமக்கு. நெக்ஸ்ட் இதை -4 ஆல மல்டிப்ளை பண்ணினா +4 4ல வந்து 3 சப்ராக்ட் பண்ணினா ரிமைனிங் 1. ஸோ 1 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸோ இதை -4 ஆல மல்டிப்ளை பண்ணினாக்கா +4 4ல -6 பண்ணா ரிமைனிங் -2. ஸோ அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் -4 ஆல மல்டிப்ளை பண்ணினாக்கா -4 ஆயிடும். 4 + 0 0 தான். ஸோ -4 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது -4 ஆல மல்டிப்ளை பண்ணினா 0 தான். ஸோ 0 + 1 we get 1 தான். ஸோ 1 இங்க போட்டுட்டேன். நெக்ஸ்ட் -1 0 கொண்டு வரணும். இந்த -1 0 கொண்டு வந்தாக்க எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா கன்வெர்ட் ஆயிடும். ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. இப்ப ஸோ R2 இஸ் ரீப்ளேஸ்டு பை R2 + R3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ R1ல எந்த சேஞ்சஸும் இல்லை, R3லயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ R2ல தான் ரீப்ளேஸ் பண்றேன். 0 + 0 we get 0. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணினாக்கா 1. இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணினா 0. ஸோ 0 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினாக்கா -3. ஸோ -3 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணினாக்கா -3 அதையும் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணினாக்கா 1. ஸோ அந்த 1 இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் R1 இஸ் ரீப்ளேஸ்டு பை R1 + R2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணினா பாருங்க 1 + 0 1 தான் எனக்கு வரப்போகுது. அதை போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த 1 - 1 becomes 0. ரைட். நெக்ஸ்ட் 0 + 0 0. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணினா -2 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணினா -3. ஸோ -3 போட்டுட்டேன். இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணினா 1. ஸோ 1 இங்க போட்டுட்டேன். ரைட். ஸோ அப்போ நமக்கு இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பாருங்க. கரெக்டாக நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு என்ன வரும்னா A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸா எனக்கு இருக்க போகுது. ஸோ த ரெக்வயர்ட் A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக எடுத்து எழுதணும் இல்லையா. ஸோ A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 -3 1 -3 -3 1 -2 -2 1. தேர்ட் கொஸ்டின். ஸோ ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் நான் வந்து A மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும் இல்லையா. இது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ A வெர்டிக்கல் பார் I இல்லையா. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. இப்போ A மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் பார் போட்டுட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதணும் இல்லையா. 1 0 0 0 1 0 0 0 1 எழுதியாச்சு. இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த எலமெண்ட்டை 0 கொண்டு வர போகிறேன். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை 0 கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த எலமெண்ட்டை 0 கொண்டு வரணும்னாக்கா R1ஓட வேல்யூவை -2ஆல் மல்டிப்ளை பண்ணி R2 கூட ஆட் பண்ணாலே போதும், நமக்கு 0 வந்துடும். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். R3 is replaced by R2 minus 2 times R1. -2ஆல் மல்டிப்ளை பண்ணினா -2, இது +2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினாக்கா 0. ஸோ இது -2ஆல் மல்டிப்ளை பண்ணினா -4, இது +5 ஆட் பண்ணினாக்கா +1. நெக்ஸ்ட்டு இது -2ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா -6, இங்கே +3 இருக்குது, சப்ராக்ட் பண்ணினாக்கா -3. ஸோ -3 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது -2ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா -2, இங்கே 0 இருக்குது. ஸோ ஐ கெட் -2. ஸோ -2 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இது 0 தான் வருது. ஸோ இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு இங்கேயும் நமக்கு 0 தான் இருக்குது. 0 + 0 becomes 0 தான் எனக்கு. ஸோ 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு R3ல பாருங்கள், இங்கே R3ல பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ R3 is replaced by R3 minus R1. ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படியே. R1க்கு மைனஸ் போடுறோம், அதுதான் முக்கியம் இங்கே. ஸோ இதுக்கு மைனஸ் போட்டிங்கனாக்கா -1, இது +1 சப்ராக்ட் பண்ணினா 0 ஆகிடும். ஸோ 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் போடணும், மைனஸ் போட்டிங்கனாக்கா -2, 0 - 2 becomes -2 தான். இங்கே மைனஸ் போடணும் இல்லையா, மைனஸ் போட்டிங்கன்னா -3 ஆகிடும். இங்கே 8 இருக்குது. ஸோ 8 - 3 becomes 5. இந்த எலமெண்ட்டுக்கு மைனஸ் போடணும் இல்லையா, மைனஸ் போட்டிங்கனாக்கா 0 - 1 becomes -1 தான். ஸோ -1 இங்கே போட்டிருக்கேன். இங்கே நெக்ஸ்ட்டு இது 0 + 0 0 தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது -1 போட்டிங்கனாக்கா 0. ஸோ இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 1 போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலமெண்ட்டை நான் 0 கொண்டு வர போகிறோம் இப்போ. ஸோ இந்த எலமெண்ட்டை 0 கொண்டு வரணும்னாக்கா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஸோ R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R3 கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ R3 is replaced by R3 + 2R2. ஸோ R2ஓட வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 0 + 0 becomes 0 தான். ஸோ 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2 is 2, +2 இது -2 ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், -6 இது 5, ஸோ becomes -1 அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 -1 -5 அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 2 is 2, 2 + 0 2. ஸோ அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 தான் வரப்போகுது. 0 + 1 1. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1 0 0 வந்தாச்சு, இங்கே 1 0 வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து +1 கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த ரோவை ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் வரும் பாருங்க. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 0, இது -, +1 ஆகிட போகுது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -, +5 -2 -1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 எலமெண்ட்ஸை 0 கொண்டு வரணும். இப்போ இந்த 3 எலமெண்ட்ஸை 0 கொண்டு வந்தாக்கா எனக்கு A இன்வெர்ஸ் கிடச்சிரும். ஸோ R2 is replaced by R2 + 3 times R3. ஸோ R3 முதல்ல 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 0 0 0 + 0 0 தான். இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 0 + 1 1. ஸோ அதை தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +3, இங்கே -3 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். 0 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 5 3s are 15, 15 ஒரு -2 போயினாக்கா 13. ஸோ 13 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6, 6ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -5 அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 + 0 becomes -3. ஸோ -3 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை 0 கொண்டு வர போகிறேன். R1 is replaced by R1 minus 2 times R2. ஃபஸ்ட்டு R2ஓட வேல்யூ வந்து -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 0 + 1 1 தான். ஸோ 1 இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2, இங்கே +2 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0. ஸோ 0 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 0 + 3 3 தான். ஸோ 3 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -26, -26ல் +1 ஆட் பண்ணினாக்கா -25. நெக்ஸ்ட்டு இது -2ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா -8 +10, 10 + 0 10. நெக்ஸ்ட்டு இது -2ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா -8 +6, 6 + 0 6. ரைட். நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை நான் 0 கொண்டு வந்தாக்க எனக்கு A இன்வெர்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த எலமெண்ட் எப்படி 0 கொண்டு வரணும் பாருங்கள். இங்கே தான் எனக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே சப்ராக்ட் பண்ணினாக்கா we get 0 இல்லையா. ஸோ R1 is replaced by R1 minus 3 times R3. ஸோ இதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 0, 0 + 1 + 1 தான், 1 போட்டிருக்கேன். இங்கே வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 0, 0 + 0 0 தான். நெக்ஸ்ட் இங்கே -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -3 இங்கே +3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0, 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா -15, இங்கே ஆல்ரெடி -25 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினாக்கா -40 அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே -3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா -6, இங்கே ஒரு 10 இருக்குது 16. ஸோ 16 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் -3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா -3 இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினாக்கா 9. ஸோ 9 போட்டிருக்கேன்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எனக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ என்னுடைய ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸாக இருக்கும். ஸோ த ரெக்வயர்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -40, 16, 9, 13, -5, -3, 5, -2, -1. So this is the required solution for this problem.